கோவையில் ஆட்டத்தை தொடங்கிய செந்தில் பாலாஜி, அதிர்ச்சியில் எஸ்பி வேலுமணி. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அரசியல் கட்சிகள் தங்களின் பரபரப்பான தேர்தல் வியூகங்களுடன் களத்தில் வேகம் காட்டத் தொடங்கியுள்ளன. இந்த முறை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை திமுகவை வெற்றி பெற செய்ய செந்தில் பாலாஜி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வருகிறார். அந்த வகையில் அவர் செய்துள்ள ஒரு செயல் அதிமுகவின் எஸ்பி வேலுமணியை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்க வைப்பதற்காக திமுக கூட்டணியும், ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக, பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகின்றன. அதேபோல நாம் தமிழர், தாவேகா கட்சிகளும் களத்தில் முட்டி மோதி வருகின்றன. இதனால் அரசியல் களம் இப்போதே அனல் பறந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில தேர்தலாக பெரும் வெற்றியை மீண்டும் தொடர திமுக பல்வேறு வியூகங்களை வைக்கிறது. கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அங்கு அதிமுக எப்போதுமே பெரும் வெற்றியை பெறும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியாத நிலையில் கூட கோவை மாவட்டத்தில் 10 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெற்றது. தேர்தல் பணிகளிலும் இப்போது அதிமுக முந்துகிறது. அதற்கு முக்கிய காரணம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. களப்பணிகளில் வேகம் காட்டி கோவையில் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அவர் சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறார். ஆனால் அதிமுக பெரிய அளவுக்கு களப்பணிகளை தொடங்காத நிலையில் செந்தில் பாலாஜி ஆட்டத்தை தொடங்கியிருப்பது வேலுமணியை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்காநல்லூர் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் பேசிய செந்தில் பாலாஜி, திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறவுள்ள மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை வருகிறார். அவருக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும். அந்த மாநாட்டில் 1.5 லட்சம் மகளிர் பங்கேற்க உள்ளனர். அதேபோல கோவை சர்வதேச ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். கோவை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக பெற்ற ஓட்டுகளை கண்காணிக்க வேண்டும். மாற்று சிந்தனையில் உள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு நிறைவேற்ற வேண்டும். பிற மாவட்டங்களை காட்டிலும் கோவை மாவட்டம் வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. கோவையில் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் நிச்சயம் வெற்றி பெறுவோம். இதற்காக கட்சி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும். குறிப்பாக 10 தொகுதிகளில் முதல் வெற்றியாக சிங்காநல்லூர் வெற்றி பெற வேண்டும். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 2,54,000 வாக்காளர்களை பூத் கமிட்டி உறுப்பினர்கள் சந்திக்க வேண்டும். தகுதியுள்ளவர்கள் வாக்காளர்களை சேர்க்க உதவி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் தகுதி இல்லாத வாக்காளர்களை நீக்கவும் வேண்டும். நாளையே தேர்தல் வைத்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். அந்த அளவுக்கு திமுக தேர்தல் பணியில் தயாராகியுள்ளது என்று கூறியுள்ளார்.